நம்ம இன்னைக்கு பாரம்பரிய முறைப்படி சக்கரை பொங்கல் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்க போகிறோம். பொதுவாக நம்ம சேனலில் ஏற்கனவே ஓப்பன் பாட்டில் அதுக்கப்புறமா குக்கர்லலாம் சக்கரை பொங்கல் எப்படி செய்கிறதுன்னு நான் உங்களுக்கு சொல்லி தந்திருக்கேன். ஆனால் இன்றைக்கி நம்ம எப்படி தைப்பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைப்போமோ அதே முறைப்படி நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த ரெசிபி முக்கியமாக ஃபஸ்ட்டு நாள் பொங்கல் வைக்கிறவங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். முதல்ல பொங்கல் வைக்கும்போது நிறைய டவுட்ஸ் வரும். அந்த மாதிரிலாம் இல்லாமல் இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா போதும், நீங்கள் பெர்ஃபெக்டான பொங்கல் பாரம்பரிய முறைப்படி வைக்க முடியும். ஸோ நீங்களும் வரக்கூடிய தைப்பொங்கல் அன்னைக்கு நம்ம பாரம்பரிய முறைப்படி பானையில் பொங்கல் வச்சு அசத்துங்க. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். என் பேர் அபி. வெல்கம் டு இந்தியன் ரெசிபீஸ் தமிழ். வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் இந்தியன் ரெசிபீஸ் தமிழை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் சிம்பலையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் இந்த ரெசிபி பண்ணுறதுக்கு 2 கப் அளவு பொங்கல் பச்சரிசி எடுத்துக்கோங்க. நான் யூஸ் பண்ணியிருக்கிறது பொங்கல் பச்சரிசி. நீங்கள் நார்மல் பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். அதே மாதிரி நீங்கள் ரேஷனில் கிடைக்கிற பச்சரிசி கூட யூஸ் பண்ணலாம். எந்த அரிசி யூஸ் பண்ணாலுமே நான் சொல்லியிருக்க அளவுகள் மட்டும் மாற்றாமல் பண்ணுங்கள். இது கூட 1 கப் அளவுக்கு பாசிப்பருப்பு சேர்த்துக்கோங்க. நீங்கள் குறைவான அளவில் பொங்கல் பண்ண போகிறீங்கன்னா 1 கப் அரிசி எடுத்து பண்ணுங்கள். எந்த கப்பில் அரிசி எடுக்கிறீங்களோ அதே கப்பில் மற்ற எல்லா இன்க்ரீடியண்ட்டும் எடுத்துக்கோங்க. இது கூடவே 1/2 கப் அளவு கடலைப்பருப்பும் சேர்த்துக்கோங்க. கடலைப்பருப்பு சேர்த்து பண்ணும்போது நம்ம பொங்கல் சாப்பிடும்போது வாயில் கடிப்படும். அப்போ ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து 2-3 டைம் நல்லா வாஷ் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை கீழே ஊற்றிடுங்க. 2வது டைம் 3வது டைம் வாஷ் பண்ணுற தண்ணியை சேகரித்து வச்சுக்கோங்க. அதாவது அரிசியை வடிகட்டிட்டு அந்த அரிசி கழுவின தண்ணியை ஒரு பாத்திரத்தில் சேமித்து வச்சுக்கோங்க. அதை தான் நம்ம பொங்கல் பானையில் ஊற்ற போகிறோம். அப்போ தான் நல்லா பொங்கி வரும். ஃபஸ்ட்டு தண்ணியில் ரொம்ப தூசி மண் இருக்க மாதிரி இருக்கும். அதனால் ஃபஸ்ட்டு தண்ணி நம்ம யூஸ் பண்ண வேண்டாம், அதை கீழே ஊற்றிடலாம். இப்போ பாருங்கள், நல்லா வாஷ் பண்ணியாச்சு. இப்போது 2வது டைம் நம்ம தண்ணி ஊற்றிட்டு நல்லா வாஷ் பண்ணிக்கலாம். இந்த தண்ணியை தான் நம்ம சேகரித்து வச்சுக்கணும். நல்லா வாஷ் பண்ணதுக்கப்புறமா தண்ணி ஊற்றிட்டு ஒரு 1/2 மணி நேரத்துக்கு நல்லா ஊற வச்சுக்கோங்க. இப்போ இது 1/2 மணி நேரம் நல்லா ஊறட்டும். நல்லா ஊறினா தான் அரிசி நல்லா குழஞ்சி வெந்து வரும். இப்போ இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இன்னொரு பக்கம் அரிசி கழுவின தண்ணியும் நான் சேமித்து வச்சுருக்கேன் பாருங்கள். கொஞ்சம் கூட அரிசி இருக்கக்கூடாது அந்த தண்ணியில். அதனால் ஒரு சன்னி வச்சு நீங்கள் வடிகட்டிட்டு அந்த மாதிரி யூஸ் பண்ணலாம். அடுத்து நம்ம பொங்கல் பானையை அலங்காரம் பண்ணணும். நான் எப்போதுமே வருஷம் இந்த பானையில் தான் பொங்கல் வைப்பேன். ஸோ இதுலேயே நான் உங்களுக்கு வச்சு காமிச்சிருக்கேன். பானையை நீங்கள் உங்கள் பாரம்பரிய முறைப்படி எப்படி அலங்காரம் பண்ணுவீங்களோ அந்த மாதிரி பண்ணுங்கள். நான் பானை முழுவதும் மஞ்சள் அப்ளை பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா திருநீர் வச்சு பட்டை போட்டு மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு விரலி மஞ்சளை மஞ்சள் கலர் நூலில் கட்டி வச்சுருக்கேன். இது கூடவே பூ வச்சுருக்கேன். நீங்கள் பொங்கல் சமயத்தில் வைக்கும்போது மஞ்சள் கொத்து கிடைக்கும், அது கட்டிட்டு பண்ணுங்கள். அப்போ நீங்கள் இந்த காஞ்ச விரலி மஞ்சள் யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ இந்த பானையில் 2 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கோங்க. நம்ம 2 கப் அளவு அரிசி எடுத்தோம்ல, அதுக்கு 2 கப் பால் கரெக்டாக இருக்கும். இது காய்ச்சி ஆற வச்ச பால். அடுத்து நம்ம அரிசி கலந்து வச்சுருக்க தண்ணி சேர்த்துக்கோங்க. தண்ணி பத்தலைன்னா எக்ஸ்ட்ராவாக நார்மல் தண்ணியும் சேர்த்துக்கோங்க. இப்போ நான் நார்மல் தண்ணி சேர்த்துருக்கேன். மொத்தமாக நான் சேர்த்துருக்கிறது 12 கப் அளவுக்கு தண்ணி, பால், அதுக்கப்புறம் அரிசி கலவுன தண்ணி எல்லாமே சேர்த்து 12 கப் அளவு இருக்கும். அதாவது எப்படி அளந்துக்கணும்னா 1 கப் அளவு அரிசிக்கு 6 கப் அளவு தண்ணி. நான் இதில் 2 கப் அளவு அரிசி யூஸ் பண்ணியிருக்கேன். அப்போ 12 கப் அளவுக்கு நம்ம தண்ணி வைக்கணும். அதாவது பால், அரிசி கழுவுன தண்ணி, நார்மல் தண்ணி எல்லாமே கலந்து தான் 12 கப் அளவு எடுத்துக்கணும். இப்போது ஸ்டவ்வை ஹை ஃப்ளேமில் வச்சுட்டு பால் நல்லா பொங்கி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். பாருங்கள், நல்லா பொங்கி எல்லா பக்கமும் உடைஞ்சிருக்கு. இந்த ஸ்டேஜில் ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. சம்டைம்ஸ் ஸ்டவ் தானாக ஆஃப் ஆயிரும். அந்த மாதிரி ஆகும்போது நீங்கள் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிவிட்டு மறுபடிக்கும் ஆன் பண்ணிக்கோங்க. இப்போ ஒரு 3 கரண்டி அளவு தண்ணி மட்டும் வெளியில் எடுத்து தனியாக வச்சுக்கோங்க. இது நம்ம ஒரு சேஃப்டிக்காக தான் பண்ணுறோம், தண்ணி அதிகமாகிடக்கூடாதுன்றதுக்காக. தேவைப்பட்டதுன்னா தண்ணி இல்லாமல் பொங்கல் ரொம்ப ட்ரையாக இருக்க சமயத்தில் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அப்படி இல்லைன்னா இந்த தண்ணியை நம்ம யூஸ் பண்ணணும்னு அவசியம் இல்லை. இப்போ ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம ஏற்கனவே ஊற வச்சுருக்க அரிசியை தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு இந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. ஒரு 3 கைப்பிடி அளவு அரிசி மட்டும் பானையை சுற்றி இந்த மாதிரி போடணும். இது எங்களோட ட்ரெடிஷ்னல். நீங்கள் எந்த மாதிரி பொங்கல் செய்வீங்களோ அந்த மாதிரி நீங்கள் போட்டுக்கலாம். நீங்கள் டைரெக்டாக அப்படியே சேர்ப்பீங்கன்னா அந்த மாதிரி கூட பண்ணலாம், இல்லை நான் சொல்லியிருக்கிறது போல் கூட செய்யலாம். இப்போ நம்ம எல்லா அரிசியையும் தண்ணியிலேருந்து வடிச்சிட்டு சேர்த்துக்கலாம்.
இப்போ வந்து ஸ்டவ்வை லோ ஃப்ளேமில் மீடியம் ஃப்ளேமில் மாற்றி மாற்றி வச்சு அரிசி நல்லா வெந்து வர வரைக்கும் நம்ம இடையிடையில இது போல் கலந்துகிட்டே இருக்கணும். அரிசி வந்து முழுமையாக மசிஞ்சு வரணும், அது வரைக்கும் வேக வச்சுக்கோங்க. இப்போ பாருங்கள், அரிசி ஓரளவு வெந்து வர ஆரம்பிச்சிருச்சு. இது இன்னும் முழுமையாக வேகணும். நம்ம கையில் எடுத்து நசுக்கி பார்த்தோம்னா நல்லா மசியணும். அரிசி நல்லா வெந்ததுக்கப்புறமா தான் வெல்லம் சேர்க்கணும். அரிசி வேகிறதுக்கு முன்னாடியே சேர்த்துட்டோன்னா அரிசி அப்படியே இருந்துடும், வேகாது. அதனால் ஃபஸ்ட்டே அரிசியை நல்லா வேக வச்சுருங்க. இடையிடையில் இந்த மாதிரி நல்லா கலந்துக்கோங்க, அப்போ தான் அடி பிடிக்காமல் இருக்கும். இப்போ பார்த்தாலே தெரியும் அரிசி நல்லா குழைவாக வெந்திருக்கு. அரிசியை நல்லா இந்த மாதிரி கை வச்சுட்டு கலந்து விடுங்க. கரண்டி வச்சு நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணும்போது அது இன்னுமே நல்லா மேஷ் ஆகி வரும். அப்போ தான் பொங்கல் வந்து நல்லா டேஸ்டியாக இருக்கும். அவ்வளோதான், அரிசி நல்லா முழுமையாக வெந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம வெல்லம் சேர்க்கணும். 1 கப் அளவு அரிசிக்கு 1.25 கப் அளவு வெல்லம் சேர்க்கணும். நம்ம இன்றைக்கி 2 கப் அளவு அரிசி யூஸ் பண்ணியிருக்கோம்ல, அதுக்கு 2.5 கப் அளவுக்கு வெல்லம் கரெக்டாக இருக்கும். வெல்லத்தை இது போல் நுணுக்கிட்டு சேர்த்துக்கோங்க. வெல்லத்தை ஒரே டைமில் சேர்த்துடக்கூடாது, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா இது போல் கலந்து விட்டு மறுபடிக்கும் எக்ஸ்ட்ரா இருக்க வெல்லத்தை சேர்க்கணும். ஏன்னா நம்ம பானை முழுவதும் பொங்கல் வைப்போம், அப்போ நம்மளுக்கு கலர்றதுக்கு கஷ்டமாக இருக்கும் எல்லா வெல்லத்தையும் ஒரே டைமில் சேர்த்திங்கன்னா. அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு இது போல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. வெல்லத்தில் மண்ணு தூசி இல்லாமல் பார்த்து வாங்கிக்கோங்க, நயமான வெல்லம்னு கேட்டு வாங்கிக்கோங்க. ஏன்னா நார்மலாக நம்ம பொங்கல் அன்னைக்கு பொங்கல் வைக்கும்போது நம்ம பாகு எடுத்து வைக்க முடியாது, டைரெக்டாக இந்த மாதிரி தான் சேர்ப்போம். அதுதான் டேஸ்ட்டும் கூட. அதனால் இது போல் நல்ல வெல்லமாக பார்த்து வாங்கிக்கோங்க. ஒருவேளை உங்களுக்கு நல்ல வெல்லம் கிடைக்கலன்னா அந்த டைமில் நீங்கள் பாகு காய்ச்சி கூட சேர்க்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை. கொஞ்சமாக தண்ணி சேர்த்து வெல்லத்தை கரைச்சிட்டு வடிகட்டிட்டு சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்க்கும் போதுமே நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து கலந்து தான் சேர்க்கணும், ஒரே டைமில் எல்லா பாகையும் சேர்த்துடக்கூடாது. இப்போ நுணுக்கி வச்சுருக்க எல்லா வெல்லத்தையும் சேர்த்துட்டு வெல்லம் கரையிறது வரைக்கும் நல்லா கலந்துக்கோங்க. ஃப்ளேவருக்காக 3 ஏலக்காவை நுணுக்கி சேர்த்துக்கோங்க. நீங்கள் ஏலக்காய் தூள் கூட யூஸ் பண்ணலாம், 1/2 டீஸ்பூன் அளவு ஏலக்காய் தூள் யூஸ் பண்ணிக்கோங்க. சேர்த்துட்டு வெல்லம் முழுமையாக கரைஞ்சி வர வரைக்கும் வெயிட் பண்ணுங்கள். கைவிடாமல் இந்த மாதிரி கலந்துகிட்டே இருக்கணும். நம்ம 3 கரண்டி அளவு தண்ணி எடுத்து வச்சுருந்தோம்ல, அந்த தண்ணி யூஸ் ஆகலை. பொங்கல் வந்து கரெக்டாக நான் எடுத்து வச்ச தண்ணியிலேயே வெந்து வந்துருச்சு. இதுக்காக தான் நம்ம ஒரு சேஃப்டிக்காக அந்த தண்ணியை எடுத்து வச்சுருந்தோம். அவ்வளோதான், வெல்லம்லாம் நல்லா கரைஞ்சிட்டு நல்லா கமன்னு பொங்கல் தயாராகிருச்சு. இதில் நம்ம நெய்யில் தாளித்த முந்திரி கிஷ்மிஸ்லாம் சேர்க்கணும். 2 டேபிள் ஸ்பூன் அளவு நெய்யில் 1 கைப்பிடி அளவு முந்திரி 1 கைப்பிடி அளவு கிஷ்மிஸ் தாளிச்சிட்டு இது கூட சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிடுங்க. ஃபஸ்ட்டு முந்திரி வந்து பொன்னிறம் வர வரைக்கும் வறுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா கிஷ்மிஸ் பழத்தை சேர்த்து வறுத்துக்கோங்க, ஏன்னா கிஷ்மிஸ் வந்து சீக்கிரமாகவே வறுபட்டுரும். இந்த முந்திரி திராட்சையுமே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பானையில் நிறைய பொங்கல் இருக்கிறதுனால நம்ம ஒன்றா சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ண முடியாது, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான், இப்போ எல்லா முந்திரி திராட்சையும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு நல்லா கலந்துட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. ஃபைனலாக இதில் 1 டீஸ்பூன் அளவு நெய் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ நல்ல ஒரு வாசனையோட ரொம்பவே சூப்பராக இருக்கும். நீங்கள் உங்களுக்கு எந்த அளவுக்கு நெய் பிடிக்குமோ அந்த அளவுக்கு சேர்த்துக்கலாம். 1 கப் அளவு அரிசிக்கு 1/4 கப் அளவுக்கு நெய் வரைக்கும் சேர்க்கலாம். ஸோ 2 கப் அளவு அரிசிக்கு 1/2 கப் நெய் வரைக்கும் சேர்க்கலாம். எந்தளவு நெய் சேர்த்து பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு பொங்கல் வந்து நல்ல ஒரு ரிச்சான டேஸ்ட்டில் இருக்கும். அவ்வளோதான், டேஸ்டியான ட்ரெடிஷ்னல் முறைப்படி பொங்கல் சூப்பராக தயாராகிருச்சு. நீங்களும் கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ரேஷியோ மாறாமல் செஞ்சு பாருங்கள், ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். வீட்டில் இருக்க எல்லாரும் என்ஜாய் பண்ணி சாப்பிடுவாங்க. முக்கியமாக இது ஃபஸ்ட்டு டே பொங்கல் வைக்கிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பொங்கலை சுட சுட வாழை இலையில் வச்சு சர்வ் பண்ணுங்கள். அந்த வாழை இலையுடைய மணமும் பொங்கலுடைய ஃப்ளேவரும் சேர்ந்து ரொம்பவே அருமையான ஒரு சுவை தரும். ஸோ கண்டிப்பாக இதே மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த பொங்கல் ரெசிபி உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சுல, முக்கியமாக யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுல. வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். அனைவருக்கும் இனிய பொங்கல் நல்வாழ்த்துக்கள். தேங்க்யூ, பாய்.